நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்டவன் விநாயகா சரணம் சரணம் சரணம். எல்லாம் வல்ல கணநாதனையும் உலகத்தின் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஆன்மீகத்தை அத்வைதத்தை பரப்பிய ஞான குரு, இந்த மண்ணை வைவிக்க வந்த மகா புனிதர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி, எல்லாம் வல்ல காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுடைய அருளாசியோடு இந்த நல்ல நாளில் நல்ல வேளையிலே, அதுவும் மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய தருணம், கோயில்கள் தோறும் மணியோசை, எங்கு பார்த்தாலும் தூபதீப ஆராதனை, எங்கு பார்த்தாலும் கூட்டு வழிபாடு என்கின்ற இன்றைய இந்த இனிமையான வேளையிலே மகா பெரியவருடைய மகிமையில் காஞ்சி பெரியவா தொடரில் சந்திப்பதில் எங்கள் குழுவினரோடு இரட்டிப்பு மகிழ்ச்சி. பெரியவர் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள், அற்புதங்களை ஒரு கடலை போல பறந்து விரிந்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். வானத்தை போல அது ஒரு எல்லையில்லாதது. ஆனால் ஒரு வடிகுழாயிலிருந்து வரக்கூடிய நீரை போல அவ்வப்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவு செய்கின்றோம். என்னை பொறுத்தவரை மகா பெரிய சுவாமிகள் மடத்துக்குள் இருந்தாலும், மனிதநேயத்தோடு யாத்திரை செய்தாலும், இந்த மண்ணுலகில் அவர் செய்த சாதனை வேறு யாரும் இனி செய்ய முடியுமா என்று தெரியாது. தற்போதைய பாலப்பெரியவா அவர்கள், சுவாமி அவர்கள் விட்ட பணியை தொட்ட பணியை தொடர்ந்து செய்திட, நேர்த்தியோடு மடத்தை வழிநடத்திட, அத்வைதத்தினுடைய சிறப்புகளை, கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். நான் இப்பொழுது உங்கள் நினைவு நாடாக்களை பின்னோக்கி கொண்டு செல்கின்றேன். சென்னையின் சமஸ்கிருத கல்லூரி வளாகம், அங்கே மகா பெரிய சுவாமிகள் முகாமிட்டிருக்கின்றார். நாள்தோறும் வேத கோஷங்கள் நடக்கிறது, பெரியவருடைய உபன்யாசம் நடக்கிறது, நிறைய மனிதர்களுடைய நிகழ்வுகள் நடக்கின்றது. ஒரு நாள் ஒரு இசை கச்சேரி நடக்கிறது. அதில் ஒரு பாகவதர் மிருதங்கம் பிரமாதமா வாசிச்சுட்டாரு. பிரசாதம் வாங்கும் போது பெரியவருக்கே ஒரு நகைச்சுவையோட, இந்த வாசிப்புல ஒரு புர்கா வாசிச்சிங்களே அது ரொம்ப பிரமாதம் அப்படிங்கிறத குறிப்பால சொல்லியிருக்காரு. அது மிருதங்க வித்வானுக்கு மிருதங்க சக்கரவர்த்தியா பெரிய தேசிய விருது கிடைச்சதுக்கு சமம் இல்லவா? ஏன்னா சாட்சாத் சந்திரமௌலீஸ்வரரை பாராட்டுறாருல. இதெல்லாம் உள்வாங்கிட்டு முடிச்சுட்டாங்க. ஆனா இந்த மலரை சுற்றி வண்டு வருவது போல, வெள்ளத்தை நோக்கி எறும்பு வருவது போல பெரியவர் வந்திருக்காங்கிற செய்தி காட்டு தீயாக சென்னைக்கு முழுவதும் பரவுகிறது. நாள்தோறும் ஜன சமுத்திரம், அது கடலா மக்கள் கூட்டமானு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்வுல தலையா தெரியும் பாருங்க, அது மாதிரி அந்த பெரியவா முகாம்ல வெறும் தலை. டெய்லி பக்தர்களை பார்த்துட்டு முடிச்சு பெரியவா ஓய்வுக்கு போகும்போது சுமார் 12:30 மணி ஆயிடுது. திருப்பியும் காலைல 4 மணிக்கு எழுந்துடுறார். அனுஷ்டானங்கள் பண்ணணும், சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணணும், நியமமா எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மக்கள் சந்திப்பு, சாயந்தரம் உபன்யாசம், நிறைய. இதையெல்லாம் பார்த்த அன்பர் சொன்னார், பெரியவா ஒரு சின்ன செய்தி தான், எவ்வளவு பெரியவருடைய நேர்த்தி பாருங்க. இந்த முகாம் ஆரம்பிச்சதுல இருந்து டெய்லி காத்தால 4 மணிக்கு எந்திருந்தேன், நீராட போறேன், அப்புறம் உங்களுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பார்க்கிறேன். ஆனா இரவு படுக்கும்போது டெய்லி 1-1:30 ஆயிடுது. உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஒரு 8-9 மணிக்கு அப்புறம் விசிட்டர்ஸை நிறுத்திடலாமே, பார்வையாளர்களை நிறுத்திடலாமே, நீங்க கொஞ்சம் ஓய்வுக்கு போயிடலாமே, உடம்ப பார்த்துக்கலாமே. பெரியவா ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, அதான் பெரியவா. இந்த பாரு, எதை தின்னா பித்தம் தெளியும், கண்டதை படிச்சா பண்டிதனாவான், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவனுக்கு 1000 துன்பம், 1000 பிரச்சனை. ஏதோ என்கிட்ட கல்லு குண்டாட்டம் உட்காந்துட்டு இருக்கேன், மரக்கட்டை மாதிரி இருக்கேன், என்கிட்ட சொன்னா அவனுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கிறதுன்னு நம்புறான். அவன் பாரத்தை இறக்கி வைக்கிற இடமா என்னைய நினைக்கிறான். நான் பாறாங்கல் மாதிரி கேட்டுட்டே இருக்கேன்.
என்கிட்ட சொல்றது தான், என்னை பார்க்கறது தான் அவளுடைய நிம்மதின்னா அதுதான் எனக்கு பெரிய ஓய்வு. இதை விட வேற என்ன ஓய்வு? மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுங்கிறான். நான் என்ன பெரிய மடம் கட்டிட்டேன், சத்திரம் கட்டி சாவடி கட்டிட்டேன், மக்கள் பணி செஞ்சுட்டேன். மக்கள் சொல்றதையாவது மரம் மாதிரி உட்காந்து கேட்கிறேன்னேனாரான். சொன்னவர் கண்ணில் ஜலம் வந்துட்டான். ஏன்னா எவ்வளவு உயர்ந்த ஞான நிலைக்கு போன பிறகும் மக்களுக்காக வளைந்து கொடுக்கக்கூடிய அந்த எளிய தன்மை பெரியவாதான். இது போன்ற அற்புத செய்தியோடு நாளை சந்திப்போம். நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.